சண்டே இது மாதிரி வெளியே சுற்றலாம். பர்ஸில் எவ்வளோ காசு இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா, ஒத்தியே இருக்கு. என்னடா இது மணிவேலுக்கு வந்து சோதனைன்னு சொல்லிட்டு காயின் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி இந்த காயினை டெபாசிட் பண்ணலாம் மம்மி சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. பேங்க்குக்கு போகலான்னு பார்த்தா மழை பயங்கரமாக பேஞ்சிட்டு இருந்து இந்த மழையிலே நனையாமல் நம்ம ஏடிஎம் மிஷின் வந்துட்டோம். சரி ஓகே, அங்கே போயிட்டு பார்த்தா ஏடிஎம் கார்டு சர்வ் அக்கௌண்ட் நம்பர் போட்டு பாஸ்வேர்டு போட்டுருந்துச்சு. எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் என் காசா என்னது நோட்டாக வேணுமா இல்லை காயினாக டெபாசிட் பண்ணுறேன்ச்சு. நம்மள்ட்ட இருக்குது காயின் தானே அப்படின்னு சொல்லிட்டு காயினை கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் என்ன, இந்த மிஷினில் நோட்டு தான் டெபாசிட் பண்ண முடியும். இது பக்கத்தில் இருக்க மிஷின் தான் காயினில் டெபாசிட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் எப்படா கஜானா ஓப்பன் பண்ணு பார்த்தா ஒரேடியாக ஓப்பன் ஆயிடுச்சுங்க. கையில் இந்த காசு எல்லாத்தையும் போட்டுட்டு எவ்வளோதான் இருக்குன்னு சொல்லி எக்ஸைட்மெண்ட்ல இருந்தேன். இந்த ஹோட்டலில் ஏதாவது காயின் வந்துருமா சொல்லிட்டு எட்டி பார்த்தேன். என்ன தெரிகிறது? இந்த ஹோட்டல்ல 90 சென்ட் மீதி வந்துச்சு. அப்புறம் என்ன, உள்ள போய் டெபாசிட் பண்ணி பார்த்தா $60. போதுமே, இந்த சண்டே இதை வச்சு செலிப்ரேட் பண்ணிடலாமே. சரி, நீங்க எப்படி அமௌண்ட் சேர்த்து வைப்பீங்க, உண்டு இல்லையா இல்லை பேங்க்லன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. டாடா.